ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நான் பார்க்க போகிறது பயட் சாவர்ட் லா. ஸோ சயின்டிஸ்டோட நேம் இது பயட் சாவர்ட்ன்றது. ஸோ இந்த லாவில் எதை பற்றி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒயரில் ஒரு பேட்டரியோட ஜாயின் பண்ணியிருக்கோம். பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து ஒயரோட ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குது? ஃப்ரம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் டு தி நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் த பேட்டரிக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதில் இந்த ஒயரில் ஒரு ஸ்மால் எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன ஒரு பார்ட். அந்த பார்ட் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்மால் எலமெண்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் எலமெண்ட்டோட லென்த் என்ன அப்படின்னா டிஎல் வெக்டர். இந்த ஸ்மால் எலமெண்ட்டோட சென்டர் ஓ. ஸோ ஸ்மால் எலமெண்ட் சென்டர் ஓவிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஸ்மால் எலமெண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னா டீட்டா. ஸ்மால் எலமெண்ட் டிஎல்லுக்கும் லைன் ஓபிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் டீட்டா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நீ டிபி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், பி வெக்டரை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டிபி வெக்டர் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் எலமெண்ட் இருக்குது. ஸோ அந்த லென்த் வந்து நான் எல்லுன்னு எடுத்துட்டேன்னா இங்கே பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல லென்த் நான் ஸ்மால் எலமெண்ட் டிஎல் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் பி வெக்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், டிபி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிபி வெக்டர்னால் என்னது, பாயிண்ட் பியில் டிஎல் வழியாக கரண்ட்டு போகும்போது வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது டெஃபினேஷன் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன். டிபி வெக்டர் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்மால் எலமெண்ட் இன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ எதனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது, ஸ்மால் எலமெண்ட்னால் வரக்கூடியது. இந்த ஸ்மால் எலமெண்ட் எங்கே இருக்குது, அந்த கரண்ட் கேரியிங் ஒயரில் இருக்குது. வாட் இஸ் டிஎல், த லென்த் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட். எந்த ஸ்மால் எலமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கல அதோட லென்த் என்னது, டிஎல்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஐ, கரண்ட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஒன் ஆர், டயக்ராமில் பார்த்தபடி ஆர்ன்றது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் பி. ஸோ இப்போ இந்த டிபி வெக்டர் அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டிபி த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட், லென்த் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட், சைன் ஆஃப் த theta. So sine of the angle என்னது, தீட்டான்றது என்னன்னு பாருங்க. இங்கே theta is the angle between the small element and the line OP. So sine of theta divided by the dB is inversely proportional to r square. rன்றது என்ன, distance. இது அந்த ஸ்மால் எலமெண்ட்டுக்கும் பாயிண்ட் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். ஸோ இந்த டிபின்றது இந்த மூணுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எது, ஐக்கு டிஎல்லுக்கு சைன் ஆஃப் டீட்டாக்கு. அதே மாதிரி டிபி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறது ஆர் ஸ்கொயருக்கு. ஸோ the magnetic field is directly proportional to, இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் என்னது, directly proportional அர்த்தம். directly proportional to the current flow. இந்த ஐக்கு directly proportional இருக்குது. So it is directly proportional to current flow. Then again the magnetic field is directly proportional to the dl. That is the length of the small element, bracketல dl னு போட்டுக்கோ. Next one, the magnetic field is directly proportional to the sine of angle between small element and the line OP. ஸ்மால் எலமெண்ட் டிஎல்லுக்கும் அந்த லைன் ஓபிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளோட சைன் வேல்யூவுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த மூணுக்குமே எனக்கு எப்படி இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன் பாரு, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/, ஏன்னா 1/, டிவிஷனில் தானே இருக்குது. 1/, வெறும் ஆர் இல்லை, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. அதனால் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டிஎல், பிக்கும் டிஎல் வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இது எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் இந்த ஐ டிஎல் சைன் டீட்டா இது மூணில் எந்த ஒரு வேல்யூவை நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் டிபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸை நீ இன்க்ரீஸ் பண்ணேன்னா டிபியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், குறையும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இது கூடித்தினால் இந்த டிபி வேல்யூ கூடும். அதே ஆர் ஸ்கொயர் கூடிச்சுன்னா டிபி வெக்டர்ன்றது டிபின்றது குறையும். ஸோ இதான் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால மீனிங். ஸோ மெத்தத்தில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும்போது அதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம் இல்லையா, அந்த ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்கேன், கே ஐடிஎல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் இருக்குது, அதுக்கு மேலே ஈக்குவல் டு போட்டாச்சு, ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா கே சேர்த்துருக்கும். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ஆல்ரெடி கேக்கு உண்டான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். கே ஈக்குவல் டு 1/4πε0 அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கே ஈக்குவல் டு μ0/4π அப்படின்னு பார்க்குறோம். μ0 அப்படின்றது என்னது, பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். μ0ன்னு என்ன சொல்லுவோம், பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அந்த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸை எதாவது டிவைட் பண்ணணும்,
4π டிவைட் பண்ணால் எனக்கு கேயோட ஃபார்முலா கிடச்சிடும். ஸோ கே ஈக்குவல் டு μ0/4π. இப்போ இந்த கே வேல்யூவை எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் அப்ளை பண்ணு. ஈக்குவேஷன் 3 in 2. ஸோ அது டிபி அப்படியே வந்துடும். கேன்றது என்ன μ0/4π ஐடியல் sin θ/r². கேக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம் μ0/4π அப்ளை பண்ணியாச்சு. இதை 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இப்போ இந்த 4th ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம் θ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ இருக்குது பார்த்தியா, இந்த θவோட வேல்யூ 0வாக இருந்தால், அதாவது இந்த பாயிண்ட் பி இதே லைனோட இருந்தால் பேரலாக இருந்ததுன்னா அதான் θ ஈக்குவல் டு 0. θவோட வேல்யூ 0வாக இருந்தால் இந்த டிபி என்ன ஆகும், sin 0 வேல்யூ என்ன 0. ஸோ இந்த டோட்டல் டேர்ம் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுது. ஸோ டிபி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன், இதே ஃபார்முலாவில் θ ஈக்குவல் டு 90 டிகிரி. சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து இந்த டிபின்ற டிஎல் வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் θவோட வேல்யூ என்ன 90 டிகிரி. இங்கே sin 90 அப்ளை பண்ணேன்னா sin 90ன்றது 1ன்னு மாறிடும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறுது, டிபி அப்படியே வந்துடும். sin 90க்கு பதிலாக 1 போட்டேன்னா 1 × ஐடிஎல், அதே ஐடிஎல் தான். ஸோ μ0/4π அப்படியே வந்துடுது, ஐடிஎல் வந்துடும், r² வந்துடும். sin 90ன்றது 1ன்னு மாறிடும். முதல் டேர்மில் sin 0 0ன்றதுனால டோட்டல் டேர்மே 0 ஆகிடுது. அடுத்ததில் θ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு பார்க்கும்பொழுது டிபியோட வேல்யூ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த 4th ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம்னா வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதும்போது டிபிக்கு பதிலாக டிபி வெக்டர், μ0/4πன்றது ஸ்கேலர் வெக்டர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஐன்றதும் ஸ்கேலர் தான், அதை அப்படியே வச்சுக்கலாம். டிஎலுக்கு பதிலாக என்னது டிஎல் வெக்டர். sin θ அப்படின்ற இடத்துக்கு பதிலாக கிராஸ் ப்ராடக்ட் போடலாம். sin θனா என்ன வரும், எனக்கு கிராஸ் ப்ராடக்ட் வரும். அந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட் வேணும் இல்லையா, அந்த எலமெண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஆர் கேப்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு வரும் இல்லையா. ஒன்றை வந்து நீ இதை வந்து இந்த முழுவதும் என்ன பண்ணலாம், ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம், கிராஸ் பி கேப். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா என்னது ஏபி sin θன்னு வரும் இல்லையா. அந்த ஆர் கேப்பை நான் 1ன்றதுனால இந்த ஆர் கேப் இங்கே வரல. ஸோ ஏபி sin θன்றதை இந்த இடத்துல எனக்கு என்ன கிடையாது, ஆர் கேப் இல்லை சரியா. ஆர் கேப்போட வேல்யூ என்ன 1. ஸோ ஏபி sin θவை நீ கம்ப்ரஸ் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸில் என்ன பண்ணுறோன்னா ஐடியல் sin θவில் இந்த ஐடியலை ஒரு வெக்டராகவும் எக்ஸ்ட்ரா ஒரு வெக்டர் தேவைப்படுது இல்லையா, அந்த வெக்டரை யூனிட் வெக்டராக எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதணும். இதுதான் ஏ கிராஸ், ஏக்கு பதிலாக இருக்கிறது, இது பிக்கு பதிலாக இருக்கிறது. ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைடட் பை r². இந்த sin θக்கு பதிலாக தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட்டிருக்கோம். இப்போ இந்த டிபி வெக்டரோட யூனிட் என்ன, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா Weber/m². வெபர்ன்றது ஃப்ளக்ஸோட யூனிட்டு, ஃப்ளக்ஸ் பை ஏரியான்னு பார்த்துருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஸோ ஃப்ளக்ஸை ஏரியாவில் டிவைட் பண்ணால் எனக்கு ஃபீல்டுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், Weber/m²-2 மேலே கொண்டு போயிருக்கோம். ஸோ இதை மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட்டலாக டெஸ்லா அப்படின்னு எழுதிக்கலாம். Weber/m², ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இன்னொரு சொல்லலாம் Weber/m² அல்லது டெஸ்லான்னு சொல்லலாம். இதே ஃபார்முலாவை நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பி தான் தேவைப்படுது, டிபி வெக்டர் வேண்டாம், டிபி வெக்டர்லேருந்து பி கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். டிபி வெக்டர் இன்டகிரேட் பண்ண என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் டிபி வெக்டர். இங்கே இன்டகிரேஷன் வரும். இந்த இன்டகிரல் டேர்மில் μ0 4π i இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இதை வெளியில் எடுத்துரு. அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே எது மட்டும் இருக்கும், ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் பை r² மட்டும்தான் இருக்கும். அது அப்படியே எழுதியாச்சு. இந்த டிபி வெக்டரை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், பி வெக்டர்னு கிடைக்கும். எப்படி டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்குதோ அது மாதிரி டிபி வெக்டர் இன்டகிரேட் பண்ணால் பி வெக்டர்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், டிபி வெக்டர்லேருந்து பி வெக்டருக்கு உண்டான ஃபார்முலாவை கொண்டு வர முடியும்.